பிதாவாகி தேவனை, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமேன் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரே நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அமேன். அவர்கள் மூவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் திரியேக தேவனாக இருக்கிறார்கள். அப்படி திரியேக தேவனாக இருக்கின்ற போது அமேன் அவர்கள் மீது நாம் என்ன செய்யணும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்ற போது அமேன் நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறும்போது நாம் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். அதாவது நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படும். அப்படி நிலைத்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், பாரங்கள் வரும், சுமைகள் வரும். எது வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை செய்வார். அவருடைய நாமத்தை நமக்கு என்ன செய்வார்னா மகிமைப்படுத்த நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். அமேன். அப்படிப்பட்ட வேண்டுதலை, அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை அவருக்கு நேராக நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு என்ன செய்வார்னா தகுதியுள்ளவராக இருக்கிற நமக்கு உணர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென்.